ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நோய்டா, பூனே, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர்னு 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இம்மீடியட் ஜாயினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களால் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ண முடியும்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி ஐடி சர்க்கியூட் பிரான்ச்சஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் சர்க்கியூட் பிரான்ச்சஸாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜஸ் இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு 2023 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 2023 பேட்சை தவிர நீங்கள் வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா 16th February 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதுக்கு அப்புறம் இந்த ஜாப் ஓப்பனில் இருக்காது. ஸோ நீங்கள் 16 Feb 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் கிராஜுவேஷன் கண்டிப்பாக 2023 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் அதுக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 5 லொக்கேஷன்லாம் அவங்க எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் அவங்க போட்டாலுமே அதுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஷிஃப்ட்டுக்கானாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்டில் வேணாலும் உங்களை போடுவாங்க, அதுக்கும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். டோட்டலாக உங்களுக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா, .NET, C#, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நாலேஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. RDBMS, SQL எல்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லலாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா கூட நீங்கள் ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க பாஸ்வேர்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை பொறுத்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணி க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட்டில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.